நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் நல்லவர், நீர் மகா பெரிய ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர். உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சேர்கிறதுக்கு எவ்வளவு வேணும் தகுதி இல்லை. ஆனாலும் உங்களுடைய அநாதை கிருபை, உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தம் ஆண்டவரே எங்களை கழுவி இப்படிப்பட்டதான உங்களுடைய ஆராதனையை ஆராதிக்கும்படியாக இந்த தேசத்துல இவ்வளோ பெரிய ஜனங்களை நீர் கூட்டி தந்திருக்கீங்களே, நமக்கு கோடான கோடி நன்றி. அருமையான பாஸ்டர் தந்தைகளே, அதற்காக கோடான கோடி நன்றி. அருமையான பாஸ்டர் அம்மா தந்தைகளே, உமக்கு கோடான கோடி நன்றி. பிள்ளைகளை தந்திருக்கீங்களே, உமக்கு கோடான கோடி நன்றி. ராஜா, ஆண்டவரே, இந்த தேசத்துல ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆலயத்தை உருவாக்கும்படியாக நீர் முன் குறித்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரே, இந்த தேசத்துல அநேக ஜனங்கள் உண்டு. மந்தை பெருகிறது போல ஆத்துமாக்கள் பெருகும்படியாக என் தேவன் ஈடு கொள்ளாத அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கரம் ஆண்டவரே இழுத்து கொண்டு வருவதாக. ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்வான் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை நீ பரலோகத்துக்காக பிடித்துக் கொள்ளப்படுகிற ஜனங்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் நீ அறிந்திருக்கிற தேவன். மனிதர்களிடத்துல சொல்லுவது மிகவும் கடினம் ஆண்டவரே, ஆனால் ஒவ்வொருடைய இருதயத்துல நீ பேசுகிற தேவன். உடைய வல்லமுள்ள கரம் ஆண்டவரே பிசாசின் பிடியிலிருந்து, தீராத வேலையிலிருந்து, தீராத பண கஷ்டத்திலிருந்து, வறுமையிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, பொல்லாத கஷ்டத்திலிருந்து, பொறாமையிலிருந்து, வன்கண்ணிலிருந்து, இப்படிப்பட்டதான தீராத காரியத்திலிருந்தெல்லாம் விடுதலாக்கப்படுறதுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ பாதுகாக்கப்படுறதுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். கையின் பிராசங்களை ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் நேர்த்தியாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல வைக்கிறோம். குடும்பத்தினுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான காரியங்களே நீர் தொடர்ந்து நடத்த போறதுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னிருக்கீங்க. ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருந்து நீ போக இடமெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, நீர் பிள்ளைகள் போகிற ஒவ்வொரு வேலை சகலங்களும் கர்த்தருடைய கரம் காணப்படட்டும். அதிகாரி கண்களில் தயவு கிடைக்கட்டும். ஆண்டவரே, எல்லா காரியங்களும் நேர்ச்சியாக செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அருமையான குழந்தைகளை தந்ததுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். பிள்ளைகள் வருவதற்கு இடம் விடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கர்த்தர் நீர் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தடைந்தது போல பிள்ளைகள் ஞானத்திலும் தயவிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தடைய கர்த்தர் இரக்கம் பாராட்டும். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உங்களுடைய கரம் பிரித்து நடத்துங்க. ராஜா, ஆண்டவரே, நீர் ஆலோசகர், நீர் நல்ல பரிகாரி, நீர் நல்ல வைத்தியர். ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாரும். எந்த உலகத்துக்கு சிற்றின்பங்களுக்கு சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ள. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமண காரியங்கள் இல்லாமல் ஒழுங்குபடுத்தி தாரும். வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தார். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். ரட்சகா ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே, பேசுகிற தாசர்களை உம்முடைய கரத்துல வைக்கிறோம். ரட்சகா ஸ்தோத்திரம். சீயோனிலிருந்து சிங்காசனத்திலிருந்து உம்முடைய வல்லமுள்ள கரம் ஆண்டவரே அவள் வாயிலோடு கூட இருந்து நீ பேச போறதுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். ஆண்டவரே, உண்மையாகவே ஒரு தெய்வீக பய ஆளுகை செய்யட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ரட்சகா, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.